நான் கேட்பது ஒன்றுதான். நீங்கள் இதுநாள் வரையில எத்தனை வெளிநாடுகளுக்கு சென்றீர்கள்? எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள்? அதுல எவ்வளவு நிதி வந்தது என்பது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள். முடிஞ்சு போச்சு. ஏன் கொடுக்கல? சார், கடந்த காலங்கள்லயும் எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு. அதே போல அம்மையார் காலங்கள்லயும் சார், தொழில் நான் முனைவோர் நான் மாநாடு சொல்றது நடந்தது நல்லா இல்லைங்களா? புரிஞ்சுங்க. நீங்க அவங்க போனாங்க, இவங்க போனாங்க. இவர் என்ன சொல்றாரு? 4.5 வருஷத்துல அவனை கொண்டு வந்துட்டேன்னார்ல. வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. ஏன் நீங்க போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? கம்பேர் பண்ணாதீங்க. இல்ல கடந்த காலம் நீங்கள் இந்த 4.5 வருடங்கள்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கிறார். அவர் தானே சொல்றாரு, அவங்க ஒண்ணுமே செய்யல, நான் தான் எல்லாம் செஞ்சேன். என்ன செஞ்சீங்க சொல்லுங்கன்றான். வேற ஒண்ணுமே இல்லை. இங்க கூட தான் முதலீட்டாளர் மாநாடு போட்டாங்க. எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம்? ஏதோ 2-3 மாநாடு போட்டாங்களா? எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன? எத்தனை இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கிறதுன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. இவ்வாறு இல்லாமலா நம்ம வேலை வாய்ப்பு கொடுப்பதில் 15% முன்னிலையில் இருப்பதாக நீங்களே உங்களுடைய நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுங்க. எங்கெல்லாம் துறைமுகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தொழில் விரிவடையும். எங்கெல்லாம் கடல் இருக்கிறதோ அங்கெல்லாம் துறைமுகம் இருக்கும். இதான் பேசிக் தம்பு ரூல். பொருளாதார மேம்பாடு என்பது எங்கு நடக்கும் என்றால் கடல் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கும், துறைமுகம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கும். அங்கு தொழிற்சாலைகள் வரும், பெருகும். உதாரணத்துக்கு தூத்துக்குடி வச்சுங்க. தூத்துக்குடியினுடைய துறைமுகம் விரிவாக்கம் மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் தூத்துக்குடியில் வந்து கார்லாம் கொண்டு போக முடியாது, ட்ரக்கெல்லாம் கொண்டு போக முடியாது. இப்போ ட்ரக்கெல்லாம் கொண்டு போக முடியும். ஏன்? தூத்துக்குடி துறைமுகத்தை நாம் விரிவுபடுத்தி இருக்கிறோம். யார் விரிவுபடுத்தியது? தமிழக அரசா? மத்திய அரசாங்கம். தூத்துக்குடி விமான நிலையம், சிறிய விமான நிலையம் இப்பொழுது பெரிய விமான நிலையமாக ஆகிவிட்டது. யார் செஞ்சது? மாநில அரசா? மத்திய அரசு.